காளையார் கோயிலுடைய கோபுரங்கள் இடிக்கப்படும் என்பதற்காக ஆங்கிலேயனுடைய தூக்கு கயிறுக்கு தங்கள் கழுத்தையே தாரை வார்த்த மருது சகோதரர்கள். சைவம் தழைத்தோங்க திருவாய் மலர்ந்தெழுத ஞான சம்பந்தன். போகிற இடங்களெல்லாம் உழவார பணி செய்தே தன்னை கரைத்துக் கொண்ட திருநாவுக்கரசர். பித்தா என்று ஒரு முறையும் தில்லைவாழ் அந்தனர் என்று மறுமுறையும் இறைவனே சொல்லெடுத்து கொடுக்க இறை அடியாரை இனிய தமிழில் பாடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஒரு வாசகத்தால் உலகத்தையே மயக்குகின்ற திருவாசகம் தந்த மணிவாசக பெருமான். கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை என்று இறைவனை கை நீட்டி காண்பித்த தாயுமான சுவாமிகள். பாட பாட வாய்மணக்கும் திருப்புகழை பாடிய அருணகிரிநாதர். அருட்ஜோதியில் தன்னையே கரைத்து கொண்டு ஜீவகாருண்யத்தை இந்த மண்ணுக்கு கொடுத்த திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான். சிக்காகோவிலே வாங்கிய கைத்தட்டுகளை எல்லாம் இந்திய ஆன்மீகத்தின் காலடியிலே கொட்டிய சுவாமி விவேகானந்தர். அவருக்குள்ளும் ஆன்மீக ஜோதியை ஏற்றி வைத்த ராமகிருஷ்ண பரமஹம்சர். திருவரங்கத்துக்கு ஒரு ராமானுஜர், திருவண்ணாமலைக்கு ஒரு ரமண மகரிஷி, திருக்கச்சியம்பதிக்கு ஒரு சங்கராச்சாரியார், திருவாய்மொழிக்கு ஒரு வாரியார் சுவாமிகள், திருப்பாட்டுக்கு ஒரு தியாகராஜ பாகவதர். எல்லாம் ஆண்கள் ஆண்கள் ஆண்கள்.